வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 4 புதன்கிழமை. இன்னைக்கு வீடியோ உங்களுடைய காய்கறி செலவை பாதியாக குறைக்கிறதுக்காகத்தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளை உங்களுடைய வீட்டுக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ கடைக்கோ அதிகமாக பயன்படுத்தினா உங்களுக்கு கிலோவுக்கு 70 ரூபா லாபம் இருக்குது. அந்த காய்கறி லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். இன்னைக்கு தக்காளி 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 45 ரூபாய், பீன்ஸ் கிலோ 50 ரூபாய், ஊட்டி கேரட் கிலோ 40 ரூபாய், இஞ்சி கிலோ 70 ரூபாய், பூண்டு கிலோ 155 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 35 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 25 ரூபாய், அவரைக்காய் கிலோ 30 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 25 ரூபாய், குடமிளகாய் கிலோ 55 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய், காலிஃப்ளவர் ஒன்று 20 ரூபா, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபா, புதினா ஒரு கட்டு 5 ரூபா, கருவேப்பிலை ஒரு கட்டு 100 ரூபாய், வாழைப்பூ ஒன்று 15 ரூபா, வாழைக்காய் ஒன்று 8 ரூபா, குடமிளகாய் சிவப்பு கிலோ 140 ரூபாய், ஒட்டு மங்காய் கிலோ 120 ரூபாய், தேங்காய் பெரிய சைஸ் கிலோ ஒன்று 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக பீட்ரூட் கிலோ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, முள்ளங்கி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, நூகுல்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, சவுச்சவ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேனைக்கிழங்கு கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, கோவக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, கொத்தவரங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பூசணிக்காய் இன்னைக்கு கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, காளான் ஒரு பாக்கெட் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சங்காய் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, நாட்டு தக்காளி கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நெல்லிக்காய் கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வல்லாரக்கீரை ஒரு கட்டு 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. தக்காளி விலை நேற்றை விட குறைஞ்சிருக்குங்க. பீன்ஸ் விலை நேற்றை விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லி புதினா கீரைகள் எல்லாம் ஒரு கட்டு 5 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுது, வாழைக்காய் ஒன்று 8 ரூபாய்க்கு கிடைக்குது, முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூசணிக்காயும் அரசாணிக்காயும் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தக்காளி கிலோ 18 ரூபாய்க்கு கிடைக்குது, உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் ஒன்று 20 ரூபாய்க்கு கிடைக்குது, பச்சை பட்டாணி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகையான காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வீட்டுக்கோ நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 70 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க. இந்த சீசனில் விலைக்குறைவாக கிடைக்கிற இந்த காய்கறிகளை நீங்கள் வாரம் வாங்கி பயன்படுத்துங்க. அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டும் பாதியாக குறையும், உடம்பு ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் பூக்களோட விலைகள் வீடியோவில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் விலைக்குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும். நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.